ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புனித வெள்ளி ஆராதனையிலே இயேசு நமக்காக சிலுவையிலே எப்படிப்பட்ட பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்கும்படியாக இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினத்தில் நான் உங்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை குறித்து பேசும்படியாக இருக்கிறேன். இயேசுவின் இரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே, சிலுவையில் அவர் சிந்தின அந்த இரத்தம் எவ்வளவு முக்கியமானது, அந்த இரத்தத்தை நாம் எப்படி கனப்படுத்த வேண்டும், தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் சிந்தப்பட்ட, தெளிக்கப்பட்ட, பூசப்பட்ட அந்த இரத்தத்தையே அவர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் நாம் உங்கள் மத்தியிலே தியானிக்க இருக்கிறோம். இரத்தம் புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் பழைய ஏற்பாட்டு நாட்களிலும் ஜனங்கள் மேலே தெளிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் மரித்த பொழுது அதில் பிரதானமான காரியம், அவருடைய இரத்தம் முழுமையாக மனுவர்க்கத்திற்காக இந்த உலகத்திலே சிந்தப்பட்டது. இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று பார்க்கிறோம். முழுமையாக இயேசுடைய இரத்தம் இந்த உலகத்திலே சிந்தப்பட்டதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் கைகளால் கட்டப்படாத அந்த நித்திய ராஜ்யத்தில் போய் அங்கிருந்து தேவனுடைய கிருபாசன தண்ணியில் அதை தெளித்து அவர் தன்னுடைய அந்த மினிஸ்ட்ரியை, அவருடைய அந்த சால்வேஷனை, நம்முடைய சால்வேஷனை அவர் கம்ப்ளீட் பண்ணதை வேதத்திலே பார்க்கிறோம். நாம் குறிப்பாக யாத்திராகமத்துக்கு திருப்பி கொள்வோம். பாருங்கள், 24ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யாத்திராகம் 24:8. அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களுடைய பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். கர்த்தர் சினாய் மலையிலே மோசேயையும் 70 மூப்பர்களையும் வாருங்கள் என்று அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். அவங்க அங்கே போகும் பொழுது கர்த்தர் ஜனங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார் மோசேட்ட. ஜனங்களும் அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு நாங்கள் அதன்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸை கொடுக்குறாங்க. அந்த இடத்துல, அந்த நேரத்தில் மலை உச்சியில் தேவன் ஜனங்களுக்காக கொடுத்த அந்த வார்த்தைகளை ஜனங்களிடத்தில் அறிவித்துட்டு தான் அந்த இடத்துல தான் மோசே என்ன பண்ணுறாருன்னா, உடன்படிக்கை, மனுஷனோடு தேவன் பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொல்லி, அப்பொழுது அந்த பலியை செலுத்தி அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேலே தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களுடனே பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, இரத்தம், அந்த உடன்படிக்கையின் இரத்தம் தெளிக்கப்பட்டது. உடன்படிக்கையின் இரத்தம் என்ன செய்யப்பட்டது? ஜனத்தின் மேலே தெளிக்கப்பட்டது. ஜனத்தின் மேலே அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை எடுத்து மோசே தெளிக்கிறார். இந்த இரத்தம் பழைய ஏற்பாட்டு நாட்களில் உடன்படிக்கை செய்யும்போதும் சரி, புதிய ஏற்பாட்டு நாளில் உடன்படிக்கை செய்யும் பொழுதும் சரி, இந்த இரத்தம் ஒரு மனிதன் மேலே தெளிக்கப்பட்டால் அவன் அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவன் என்று பொருளாகிறது. அவன் அந்த உடன்படிக்கையின் கீழே அந்த இரத்தத்தின் மூலமாக அந்த உடன்படிக்கைக்கு உள்ளாக என்ன செய்கிறான்? அவன் வந்து விடுகிறான். அப்படிங்கிற ஒரு செயலுக்கு அடையாளமாக இரத்தமானது ஜனத்தின் மேலே தெளிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு நாளிலையும் கூட அதுதான் வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் பாருங்கள். லேவியராகமத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். லேவியராகமம் 16:14. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்கள். பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம்
எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேலே தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினாலே தெளிக்க கடவன். பாருங்கள், கிருபாசனத்துக்கு முன்பாக இந்த இரத்தத்தை எடுத்துகிட்டு போய் அதனுடைய கீழ்ப்புறமாக நின்று கொண்டு தன் விரலினாலே ஆரோன் என்ன பண்ணணும்னா அந்த இரத்தத்தை எடுத்து கிருபாசனத்தின் மேலே தெளித்து, பாருங்கள், மனிதன் மேல் தெளிக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் தேவனுடைய சன்னிதானத்திலே போய் அங்கிருந்த கிருபாசனத்தின் மேலே அந்த ரத்தம் என்ன செய்யப்படுது, தெளிக்கப்படுகிறது. இப்போ என்னென்னா அந்த ரத்தம் அந்த கிருபாசனத்தில் வீற்றிருக்கிற வரையும் பாவியான மனுஷனை என்ன பண்ணுது, லிங்க் பண்ணுது, ரெண்டையும் ஒன்றாக இணைக்கிறது. இப்போ 2 பேரும் இந்த ஒரு உடன்படிக்கையின் கீழே வர்றாங்க. அதாவது தேவன் அவர் என்ன இந்த மனிதனுக்காக செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அந்த உடன்படிக்கையின் கீழாக தேவன் வர்றாரு. இந்த மனிதனுக்கு இந்த உடன்படிக்கையின் மூலமாக என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஸ்லாக்கியத்துக்குள்ளே இந்த மனிதனும் என்ன செய்கிறான், கொண்டு வரப்படுகிறான். இதற்கு அடையாளமாக தான் 2 பேர் மேலேயும், அதாவது கிருபாசனத்தின் மேலேயும், கிருபாசனத்தில் அந்த மேலாக அந்த தேவன் வீற்றிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக தேவ பிரசன்னம் இருந்தது, தேவ சமூகம் இருந்தது, அங்கும் தெளிக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் பாவியான மனுஷன் மேலேயும் தெளிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ ரத்தம் என்ன பண்ணுதுன்னா 2 பேரையும் ஒரு உடன்படிக்கையின் கீழே என்ன செய்யுது, கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஆக இயேசு சிலுவையில் பாடுபட்ட பொழுது, அவர் ரத்தம் சிந்தின பொழுது, அந்த இரத்தத்தின் மூலமாக பாவியான மனுஷனையும் பரிசுத்தமான தேவனையும் என்ன பண்ணுறாரு, ஒரு உடன்படிக்கையின் கீழே கொண்டு இணைக்கிறதை பார்க்கிறோம். அப்போ நம்ம எல்லாரும் பாருங்கள், இன்றைக்கி இயேசுவினுடைய ரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனை விட்டு தூரமானவர்கள் அல்ல. யாரெல்லாம் இந்த இரத்த உடன்படிக்கையை விசுவாசித்து இயேசு எனக்காக சிலுவையில் பாடுபட்டார், எனக்காக இரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்தத்தினால் எனக்கு பாவ மன்னிப்பாகி மீட்பு உண்டாயிருக்கிறது என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த உடன்படிக்கை சொந்தமாக மாறுகிறது. இந்த உடன்படிக்கையின் மூலமாக தேவனிடத்தில் என்ன செஞ்சிடறாங்க, வந்துடுறாங்க. அவங்க ஒரு டைப் ஆயிடுது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் ஒரு உறவு, ஒரு நெருக்கம், ஒரு தொடர்பு உண்டாகி விடுகிறது. ஆகவே இந்த அதற்காகத்தான் ரத்தம் தெளிக்கப்பட்டது. அடுத்த வசனத்தை பாருங்கள். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண வழியாகிய வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு அதாவது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து, கிருபாசனத்தின் மேலையும் அதற்கு முன்பாகவும் தெளித்து, இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவருடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்திலே அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படி செய்ய கடவன். பாருங்க, ஜனத்துக்கு மட்டும் இல்லை, ஆரோனுக்கு மட்டும் இல்லை, அடுத்து ஜனத்துக்கு மட்டும் இல்லை, அங்கே இருந்து அந்த ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய பெட்டி வாசமாக இருக்கிற கிருபாசனம் இருக்கக்கூடிய அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அவன் பாவ நிவர்த்தி செய்ய கடவுள். ஏனென்றால் அந்த ஆசரிப்பு கூடாரம் ஜனங்களுக்கு நடுவாக, பாவம் நிறைந்த அந்த ஜனங்களுக்கு நடுவாக இருக்கிறபடினால இப்போ அந்த ஆசரிப்பு கூடாரமும் இந்த இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாணத்தை ஆரோனுக்கு தேவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் எல்லாவற்றின் மேலும் இந்த உடன்படிக்கையின் பாவ நிவாரண உடன்படிக்கையின் இரத்தமானது என்ன செய்யப்படுகிறது, தெளிக்கப்படுகிறது. முதல்ல ஆரோன் தனக்காக பண்ணிக்கிறான், ஜனங்களுக்காக பண்ணுகிறான். அதுக்கப்புறம் இந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் பலிபீட அந்த உள்ளே இருக்கக்கூடிய கிருபாசனத்தின் மேலும் கிருபாசன அண்டையிலும், அது மாத்திரமல்ல அங்கிருந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே என்ன செய்கிறாரு, தெளிக்கிறார். எல்லாம் இந்த இரத்தத்தினால ஒரு உடன்படிக்கையின் கீழாக வருகிறது. ரெண்டாவது, இந்த இரத்தத்தினாலே அது பரிசுத்தம் ஆக்கப்படுகிறது. ஆகவே இந்த இரத்தம் தெளிக்கப்படுதல் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் 1 பேதுரு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்வோம் பாருங்கள். 1 பேதுரு புஸ்தகம், புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். அப்படியே இந்த இரத்தம் தெளிக்கப்படுதலை குறித்து
இங்கே பேதுரும் கூட கொஞ்சம் ரொம்ப நல்லா அழகாக அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். ரெண்டாம் வசனம், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது அப்படிங்கிறார். பேதுரு இந்த இரத்தம் தெளிக்கப்படுவதை குறித்த ஒரு பெரிய அறிவை உடையவராக அவர் இது எழுதுகிறார். ஏன்னா இந்த இரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்படுகிறது, சிந்தப்பட்டது நமக்காக, நம்ம மேலே அது தெளிக்கப்படுகிறது என்றால், இந்த தெளிக்கப்பட்ட இந்த இரத்தத்தினாலே நமக்கு எப்படிப்பட்ட பாதுகாவல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய அறிவு நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. அதனால தான் பேதுரு எழுதும் பொழுது அவர் இந்த காரியத்தை பேதுரு மூலமாக ஆவியானவர் இதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்ம எல்லாரையும் பாருங்கள், பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்தமாக்குதனாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவதுங்கிறார். பரதேசி சொன்னால் நம்மளெல்லாம் ஃபாரினருங்கிறார். ஏன்னா நமக்கெல்லாம் சொந்த சிட்டிசன்ஷிப்பு நித்திய உலகத்தில் என்ன செய்யுது இருக்கிறது. நம்முடைய நகரம் அந்த நகரம் தான். நம்ம இந்த ஊரில் ஒரு டெம்பரரியாக நம்ம கொஞ்சம் காலம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை தற்காலிகமானது. நிரந்தரமானதுங்கிறது நித்திய உலகம் என்று சொல்லப்படுகிற நித்திய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய ராஜ்யம் தான் நமக்கு சொந்தம். அதனால தான் நம்மளை பரதேசிகள் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். இந்த பூமியில் நாம் பரதேசிகள் அப்படின்னு இந்த வார்த்தைகள் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது பரதேசிகள்னு சொன்னாலும் நமக்கு ஒரு தேவனோடு உள்ள ஒரு உடன்படிக்கையினால் ஒரு குறிப்பிட்ட நகரத்துக்கு சொந்தக்காரர்களாக, குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாக, ஒரு உடன்படிக்கையின் கீழான மக்களாக இருக்கிறோம் என்பதை இந்த இரத்தமானது உறுதிப்படுத்துகிறது. நம்ம எங்கே இருந்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம சொல்ல போனால் நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த கிராமத்தில் வாழ்ந்தாலும் சரி, நமக்கும் தேவனுக்கும் இடையில் இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதினாலே ஒரு உறவு, ஒரு கான்ட்ராக்ட் தொடர்புகள் இருந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். நமக்கும் தேவனுக்கு இடையிலே இந்த உறவு இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் தேவனை விட்டு தூரமானவர்கள் அல்ல. வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனால் நம்ம மேலே இந்த இரத்தமானது தெளிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ரத்தம் தெளிக்கப்படுதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பாருங்கள், இன்றைக்கி இந்த உலகத்தில் மனுஷங்களாம் இருக்காங்க. எல்லாருமே தேவனுடைய சிருஷ்டிப்பு தான். எல்லாருக்காகவும் இயேசு ரத்தம் சிந்திட்டார். ஆனால் அவர் சிந்தின அந்த ரத்தம் எத்தனை மனிதர்கள் மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை மனிதர்கள் இந்த உடன்படிக்கையின் இரத்தத்தின் கீழாக வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ, எனக்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தம் என்மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறதா, அதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன்னு ஒருத்தர் விசுவாசிக்கும் பொழுது தான் இந்த உடன்படிக்கையின் கீழே வர்றான். வேதவசனம் அழகாக சொல்லுது. அதனால் நீங்கள் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் அப்படின்னு. அப்போ நம்மளெல்லாம் தேவன் தெரிந்து கொண்டு நம்ம மேலே என்ன பண்ணுறாருன்னா, ஆவிக்குரிய ரீதியில் அவருடைய ரத்தத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, தெளித்து நம்ம இந்த உடன்படிக்கையின் கீழாக கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த உடன்படிக்கை உட்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்மளை தெரிந்து கொள்ளும் பொழுது, நாம் அவர் அண்டையிலே விசுவாசித்து வரும் பொழுது அடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம மேலே ஒரு ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தெளிக்கப்பட்டு அந்த உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களாக மாற்றப்படுது. அதனால தான் பேதுரு சொல்கிறார், ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். அம்மா எப்போ இந்த உடன்படிக்கையை விசுவாசிக்கிறோமோ அப்பொழுது தேவனுடைய ரத்தமானது நம்ம மேல் என்ன செய்யப்படுகிறது, தெளிக்கப்படும். ஒரு ஸ்ப்ரிங்கில் நடக்குது, அங்கே தேவன் ரத்தத்தை தெளித்து நாம் அவருக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்துகிறார். இப்போ நம்ம மேலே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கேன். ரத்தம் தெளிக்கப்பட்டதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், எபிரேயர் 12:24 வருவோம் பாருங்கள். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய, எல்லாரும் வாசிங்க, தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்களே. பாருங்க, நம்ம தெளிக்கப்படும் இரத்தம், இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது ஒரு மனிதன் மேலே இந்த ரத்தம் நினைச்சப்படுது, தெளிக்கப்படுகிறது. நம்ம மேலே ஒரு இரத்த அடையாளம் போடப்படுகிறது, அப்படி தான் சொல்லணும். இந்த ரத்தம் தெளிக்கப்படுவதன் மூலமாக நம்ம மேலே ஒரு அடையாளம் நினைச்சப்படுது, போடப்படுகிறது. சரி, இந்த ரத்தம் நம்ம மேலே இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், பூமியில்
ஆபேல் காயினை குறித்து நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆதி ஆகமத்திலேயே ஆபேல் நீதிமான், காயின் தன் சகோதரன் மேலே பொறாமை உள்ளவன், கோபம் உள்ளவன். கடைசிக்கு சகோதரனை கொலை பண்ணிடுறான். நீதிமானாகி ஆபேலுடைய ரத்தம் என்ன செய்யப்படுது? பூமியில் சிந்தப்பட்டுருது. இந்த ரத்தத்துக்கு ஒரு தன்மை இருக்குங்க. பாருங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ரத்தத்தோடு என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம்னு சொல்லி. ஏன் புசிக்க வேண்டாம்னு சொல்லுதுன்னு கேட்டால், ரத்தமே உயிர் என்று பார்க்கிறோம். என்னது? ரத்தமே உயிர். இப்போ நம்மளுமே பாருங்கள், டாக்டர்கிட்ட போகிறோம், உடம்பு சரியில்லைன்னு போகிறோம். சும்மா மேலோகரமாக நம்மளோட வலிக்கு தான் அதுதான் கேட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் ஒன்று சரியாகட்டினா ஒரு ரத்த டெஸ்ட்டை. அப்போ என்னென்னா, ரத்தத்தில் தான் எல்லாமே இருக்குது. உயிர் என்பது நம்ம வாழ்கிறது எல்லாமே அந்த ரத்தத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்குது, ஒரு வலி இருக்குது, வேதனை இருக்குது, ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா அந்த ரத்தத்தில் என்ன செஞ்சிடும்? காமிச்சிடும். இப்போ ரத்தம் நல்லா இருந்துச்சுன்னா வியாதி என்ன செய்யாது? வராது. ரத்தம் சரியில்லாமல் போகும்பொழுது தான் மனுஷனுக்கு எல்லா வியாதி என்ன செய்யுது? வருகிறது. அப்போ எங்கே சரிப்படுத்தப்படணும்னா, ஒரு மனிதனுடைய ரத்தம் என்ன செய்யப்படணும்? சரிப்படுத்தப்பட வேண்டும். ரத்தம் சரிப்படுத்தப்பட வேண்டும். அவனுடைய பிளட்டு பியூரிஃபை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவன் ஹெல்த்தியாக என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் வாழ முடியும். இப்போ வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த ரத்தம், இந்த பிளட்டு நம்முடைய பிளட்டோட ஒன்றரை கலக்கும் பொழுது அல்லது நம்மில் தெளிக்கப்படும் பொழுது, இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதுனால இப்போ என்ன ஆகுனா, ஒரு பியூரிஃபிகேஷன் உள்ள நடந்து நம்முடைய வாழ்க்கையில் வியாதிகள், வேதனைகள் எதுவும் அணுகாதபடிக்கு ஒரு சுகத்தை அருளுகிற ரத்தமாக இந்த ரத்தம் இருக்கிறது. இந்த ரத்தம் நமக்கு ஒரு பெரிய தெய்வீகமான சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ரத்தமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் இந்த ரத்த தண்டையில் நம்ம வர வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த ரத்தம் நம்ம மேல் தெளிக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியம் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ரத்தம் தெளிக்கப்படுதல், அந்த ரத்தம் தெளிக்கப்படுது. இப்போ பாருங்கள், இந்த ஆபேலுடைய ரத்தம் என்ன பண்ணுச்சுன்னா, பூமியில் குற்றமற்றவனாக இருந்த என்னுடைய சகோதரன் கொலை பண்ணிட்டான், ஆகவே ஒரு நியாய தீர்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டதாம். இந்த இரத்த சாட்சியாக மரித்திருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருமே கூட தேவனை நோக்கி அப்படி தான் கேட்குறாங்களாம். எது வரைக்கும் ஆண்டவரே பொறுமையாக இருப்பீர்? எங்கள் இரத்தத்தின் நிமித்தமாக நீர் பதில் செய்யாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி அவங்க எல்லாருமே அந்த கொஸ்டினை வைக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சிந்தப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ரத்தங்கள் அநியாயமாக இந்த உலகத்தில் சிந்தப்படுற எல்லா ரத்தமும் என்ன பேசுதுன்னா, எங்கள் ரத்தத்துக்கு ஒரு நீதி வேண்டும், எங்கள் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிட்டுட்டே தான் இருக்குது தேவனை நோக்கி. அப்போ ஆபேலுடைய ரத்தமும் அப்படி தான் கூப்பிடுது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகி இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினிடத்துக்கு நீங்கள் சேர்ந்தீர்களே. அப்போ ஆபேலுடைய ரத்தம் என்ன கேட்குதுன்னா, என்னுடைய ரத்தத்துக்காக நீங்கள் என்ன செய்யணும்? நீதி செய்ய வேண்டும். ஒரு பலி, என்னுடைய ரத்தம் அநியாயமாக இந்த பூமியில் என்ன செய்யப்பட்டிருக்கு? சிந்தப்பட்டிருக்கிறது. இதற்கு நீங்கள் ஒரு சிந்தின மனிதனுக்கு ஒரு தீர்ப்பு என்ன செய்யணும்? நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆபேலுடைய ரத்தம் மட்டுமல்ல, நிறைய ரத்த சாட்சியாக மறிக்கிற பரிசுத்தவான்களுடைய கூக்குரலாம் அப்படி தேவனை நோக்கி போயிட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்றார், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நியாய தீர்ப்பு நாள் வரும் பொழுது அது தீர்ப்பு செய்யப்படும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். இப்படி ஓடிட்டுருக்கு. அப்போது இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நலமானவைகளை பேசுகிற, நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் சேர்ந்தீர்களே. அப்போ இந்த ரத்தம் என்ன பேசுதுன்னா, இது பலி வாங்க வேண்டும் என்று பேசாமல் அதற்கு பதிலாக நன்மையானவைகளை பேசுகிற ஒரு இரத்தம். நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் காணப்படும் பொழுதெல்லாம், தீமைகளுக்கு நாம் உட்படும் போதெல்லாம், அதாவது தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கக்கூடிய அளவிலே குறைவுகள் காணப்படும் பொழுதெல்லாம் இந்த ரத்தம் தேவனை நோக்கி என்ன பேசுது அப்படின்னா, இவனுக்கு மன்னித்து அருளுங்க. இயேசு சிலுவையில் மரிக்கும்போது எல்லாரும் அவரை நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. அந்த சிலுவையில் அறையப்பட்ட கல்வர்கள் கூட என்ன செஞ்சாங்க? இயேசுவை நிந்திச்சாங்க. அப்போது வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு என்ன பண்ணுறாருன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? ஒரு மன்னிப்பின் ஜெபத்தை
சிலுவையில் இருக்கும்பொழுது ஏறெடுக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்னை நிந்திக்கிற போர்ச்சவர்கள், நிந்திக்கிற கள்வர்கள், காட்டி கொடுத்த மனிதர்கள், நியாயம் தீர்த்த மனிதர்கள், இவங்கெல்லாம் எதனால என்னை எப்படி படுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அறியாமையினால செஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகிறது, எப்படிப்பட்ட விடுதலை உண்டாக போகிறது என்பதை குறித்த எந்த அறிவும் இல்லாமல் அறியாமையினாலே இவைகளெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க அறியாமையில் இப்படி செய்கிறபடினால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இவர்களுக்கு மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி இவருடைய மன்னிப்புக்காக இயேசு அங்கே விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆக இயேசுனுடைய ரத்தம் எப்பொழுதுமே பாருங்கள், நம்ம மேலே இருக்கிற ரத்தம் நமக்காக நன்மையானவைகளையே பேசி கொண்டு இருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் பார்க்கிறோம், என் பிள்ளைகளே அப்படிங்கிறார். இப்போ ரத்த உடன்படிக்கைக்கு கீழே வந்தவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில் ஒருவேளை பாவம் காணப்படுமானால், அவர்களிலே ஒருவன் பாவம் செய்வானே ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இப்போ இயேசுடைய ரத்தம் நம்ம மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரத்தம் தான் இதை இனிஷியேட் பண்ணுது, ஆரம்பிக்குது. இப்போ இயேசு சரீர பிரகாரமாக பிதாவுடைய வலது பார்சத்தில் செஞ்சிருக்கிறாரு, வீற்றிருக்கிறார், ராஜாதி ராஜாவாக ஆண்டவராக வீற்றிருக்கிறார். இப்போது நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மேலே தெளிக்கப்பட்ட அந்த ரத்தம் என்ன செய்கிறதுனா, இயேசுவினிடத்தில் நம்முடைய குறைகளை அறிவித்து, இந்த மனுஷன் அறியாமையில் இதை செய்கிறான், இவன் தவறி விழுந்துட்டான், இவன் மீட்கப்பட்டவன், இவன் மேலே உம்முடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது, இவன் ரத்தத்தினால் முத்திரிக்கப்பட்டவன், அடையாளம் போடப்பட்டவன், ஆகவே இவனுடைய பாவங்களை என்ன செய்யணும், மன்னிக்க வேண்டும். பாருங்க, நாம் பாவ மன்னிப்பை நம்ம கேட்கிறதுக்கு முன்பாகவே நம்மேலே சிந்தப்பட்டிருக்க ரத்தம் தேவனை நோக்கி என்ன பண்ணுது, பேசுகிறது. ரத்தம் எப்பொழுதுமே பேசிக்கொண்டே இருக்கும். ரத்தம் அது ஜீவன் உள்ளது. அதனால தான் ஆபேலுடைய ரத்தம் இது எழுதும் பொழுது பாருங்கள், ஆபேல் ரத்தம் சிந்தி 4000 ஆண்டுகளுக்கு மேலே என்ன செஞ்சிருச்சு, கடந்து போயிருச்சு. ஆனால் ஆபேலுடைய ரத்தம் பேசிக்கொண்டே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகி தெளிக்கப்படும் ரத்தம் என்று பார்க்கிறோம், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். அப்போ இயேசுனுடைய ரத்தம் என்ன பண்ணுதுன்னா, யார் மேலே இருக்குதோ அவர்கள் மேலே இருந்து கொண்டு அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி அந்த இரத்தமானது பேசிக்கொண்டே இருக்கிறது. நமக்கு நன்மை உண்டாகும்படி பேசிக்கொண்டே இருக்கிறது. சரி, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு காணப்படுது பாருங்க, நம்ம அந்த குறைவுகளுக்காக வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக இந்த இரத்தமானது இவனுக்கு ஒரு நன்மை நடக்கணும், நல்லது நடக்கணும், நன்மை இவனுக்கு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி, இவன் தீமையை காணக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்காக தேவனிடத்தில் அது என்ன பண்ணுதான், பரிந்து பேசுகிறது. ஆகவே பாருங்கள், எனக்கு ஜெபம் பண்ணவே தெரியாதுங்க, நான் என்னங்க, நான் சரியாக ஜெபம் பண்ண மாட்டேன். நான் சொல்கிறேன், உங்கள் மேல் இருக்கிற ரத்தம் உங்களுக்காக என்ன செஞ்சிட்ருக்கு, ஜெபித்து கொண்டே இருக்கிறது. இந்த வெளிப்பாடு வரும்பொழுது பாருங்கள், சிம்பிளாக நம்ம பதிலை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ எனக்கு சரியாக ஜெபம் பண்ண தெரியலையே, நான் சொன்னேன் சரியாக ஜெபம் பண்ண தெரியாதுங்கிறதுனால தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏற்ற வேளையில் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளுடன் நமக்காக என்ன பண்ணுறாரு, வேண்டுதல் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ எனக்கு சரியாக ஜெபம் பண்ண தெரியாது, தேவனிடத்திலிருந்து சரியாக பெட்டிஷன் போட தெரியாது, அவரிடத்தில் பதிலை பெற்றுக்கொள்ள தெரியாது அப்படிங்கிறது தேவனுக்கு தெரிஞ்சு தான் நமக்காக பரிந்து பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் நினைச்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். சில நேரங்களில் பாருங்கள், எவ்வளோ படித்தாளாக இருந்தால் கூட ஒரு இடத்துல பெட்டிஷன் போட போகும்போது ஒரு கலெக்டரேட்டு தாசில்தார் ஆஃபீஸ் போனால் அங்கே ஒருத்தர் மரத்தடியில் உட்காந்துருப்பேன், அரை உரையாக படித்தவன், ஆனால் அவன்கிட்ட போய் எனக்கு ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்கன்னு கேட்குறான். ஏன்னா அந்த அலுவலகத்துக்கு எப்படிப்பட்ட முறையின்படி அந்த பெட்டிஷனை எழுதணும்னு அவனுக்கு தானே செய்யும் தெரியும். நமக்கு வழக்கமாக வேறு மாதிரி கடிதம் எழுதுவோம், நிறைய கடிதம் கவிதையெல்லாம் எழுதியிருப்போம், அதெல்லாம் வேறு. ஆனால் அந்த அலுவலகத்துக்கு எதை முக்கியத்துவப்படுத்துவாங்க, என்னென்ன பாயிண்ட்டு தேவை, அதை யாருக்கு அட்ரஸ் பண்ணணும், யாருக்கு அதை எழுதி அந்த பெட்டிஷனை கொடுக்கணும், அதில் என்ன முத்திரைத்தாளை ஒட்டணும், இதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, அங்கே உட்காந்துருக்க அசிஸ்டண்ட்டை போய் என்ன செய்கிறோம், நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் எப்போ ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுப்பாங்க, அவன் எழுத்தை பார்த்தாவே இவன்ட்ட வந்திருக்குமே நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும், அப்படி எழுதுவான். ஆனாலும் நம்ம அவனை தான் என்ன செய்கிறோம், அப்ரோச் பண்ணுறோம். ஏன்னா
அந்த அலுவலகத்தை தொடர்பு கொள்ள அந்த பெட்டிஷன் ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், பரலோகத்தை தொடர்பு கொள்றதுக்கு நமக்கு பெட்டிஷன் போட தெரியாமல் இருக்கலாம். எப்படி எழுதணும், என்ன எழுதணும், ஒன்றுமே தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால தான் வேதம் சொல்லுது, இங்கே விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றீர்களா? இந்த அபிஷேகம் வந்துருச்சுன்னா இந்த அபிஷேகமானது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு என்ன செய்கிறது? தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறது. இப்போ அந்த பெருமூச்சுகளை கேட்கிற தேவன் ஆவியின் சிந்தை இன்னது என்பதை அறிந்து நமக்கு என்ன செய்கிறாரு? பதில் கொடுத்துடுறாரு. இப்போ நம்ம அறியாமலே சரியாக ஜெபம் பண்ண தெரியாமலே சரியான பதில் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்கிறோம். அதான் ஏற்ற வேளையில் அப்படி சொன்னால் சரியான நேரத்தில் அந்த பதில் வர்றதுக்காக நம்ம அந்நிய பாஷை ஜெபத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு? பண்ண வேண்டியிருக்கு. இது ஒரு பகுதி. இன்னொரு பக்கம் பாருங்கள், இதுக்கு முன்னிலையே என்னன்னா, இயேசுவினிடத்தில் நம்ம வந்த உடனேயே அவருடைய இரத்தமானது நம்ம மேல் என்ன செய்யப்படுகிறது? தெளிக்கப்படுகிறது. இப்போ ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். இந்த இரத்தமானது நன்மையானவைகளை தேவனிடத்தில் என்ன செய்கிறது? பேசிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நன்மையானவைகளை பேசுவதுன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எந்த தீமையும் வந்துடக்கூடாது என்று சொல்லி இந்த இரத்தமானது தேவனிடத்தில் நன்மையானது என்ன செய்கிறது? பேசிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம பிலீவ் பண்ணோம்னாவே போதுங்க. எனக்காக பரிந்து பேச ஒரு ரத்தம் இருக்குது. எனக்கு சரியாக ஜெபம் பண்ண தெரியாட்டாலும் இயேசுவின் ரத்தம் எனக்காக சரியாக தேவனிடத்தில் என்ன பண்ணுகிறது? வேண்டுதல் செய்கிறது. அப்படி நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய ஜெபத்திற்கு தெளிவான பதிலை நாம் தேவனிடத்தில் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். சில நேரங்களில் பாருங்கள், நமக்கு சரியாக பெட்டிஷன் போட தெரியலையோ, தேவன் கேட்டாரோ கேட்கலையோ, நமக்கு வேண்டுதல் செய்ய தெரியலையே அப்படின்லாம் நினைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் போய் சேரலேன்னு நம்ம நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், நம்முடைய தேவைகள்லாம் இயேசு சொன்னார் இல்லையா, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா எப்படிங்க பரமபிதாவுக்கு போகுது? ஒன்று பாருங்கள், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ண வேண்டாம், இவர்களுக்குரிய தேவதூதர்கள் எப்பொழுதும் பிதாவுடைய சமூகத்தை என்ன செய்கிறாங்க? தரிசிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஏஞ்சல்ஸ் எனக்காக தேவ சமூகத்துக்கு ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருக்காங்க. இயேசு சொன்னார், மனுஷகுமாரனிடத்திலிருந்து தேவதூதர்கள் இது முதல் ஏறுகிறது இறங்குறதுமாக இருப்பார்கள் அப்படி சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போது இந்த சிறியர்கள் ஒருத்தனை நீ அற்பமாக எண்ண வேண்டாம். ஏனென்றால் இவர்களுக்கான தேவதூதர்கள் எப்பொழுதும் பிதாவுடைய சமூகத்தை என்ன பண்ணுறாங்க? தரிசித்து கொண்டிருக்கிறாங்கன்னா தேவதூதர்கள் என்ன பண்ணுறாங்க? ஒன்று என்னுடைய ஜெபங்களை எல்லாம் கொண்டு போகிறாங்க, அல்லது என்னுடைய நிலை. சங்கீதம் 103க்கு வருவோம் பாருங்கள். சங்கீதம் 103 20 கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌகரியவான்களாகி அவருடைய தூதர்களை அவரை ஸ்தோத்திரியுங்கள். பாருங்கள், நம்ம கன்ஃபஸ் பண்ணும் பொழுது தேவதூதர்கள் இந்த சத்தத்தை என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. கேட்டுட்டு இதை எடுத்துட்டு என்ன செய்கிறாங்க? பிதாவுடைய சமூகத்துக்கு போகிறார்கள். அப்போ எப்பொழுதும் பாருங்கள், நமக்காக பணிவிடை செய்யும்படி இருக்கிற தேவதூதர்களுக்கு முன்பாக நம்முடைய நம்பிக்கையை நாம் பேசும் பொழுது, நாம் எதை நம்பி இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சூழ்நிலையை பேசக்கூடாது, சூழ்நிலையை நினச்சி புலம்பக்கூடாது, அல்லது நம்முடைய தேகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நினச்சி புலம்பக்கூடாது. அதற்கு பதிலாக தேவன் பேரில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை என்ன செய்யணும்? சொல்லிகிட்டே இருக்கணும். அதான் அறிக்கை. தேவனை நான் நம்புகிறேன் அப்படிங்கிறத என்ன நம்புகிறோம்? நான் வியாதியாக இருந்தால் கூட அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன்னு நம்புகிறோம். நான் தரித்திரனாக இருந்தால் கூட என் தேவன் தாமே தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவினுடைய குறைகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு? நிறைவாக்குகிறாரு. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து என்னுடைய தரித்திரத்தினால் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யமானபடி எனது நிமித்த சிலுவையில் தரித்திரனானார். விசுவாசத்தினாலே அவர் தரித்திரர்களை ஐஸ்வர்யவான்களாக தெரிந்து கொண்டார். நான் ஐஸ்வர்யவான். இப்படி நம்முடைய நம்பிக்கை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அறிக்கை அடைய வேண்டியிருக்கு. ஆபத்தான சூழ்நிலை இருந்தால் கூட கர்த்தர் தம்முடைய பயந்தவர்களை சூழ பாளையம் வரைக்கும் என்ன பண்ணுறாரு? விடுவிக்கிறார். சிங்கத்தின் மேல் விரிம்பாமல் நான் என்ன செய்வேன்? நடப்பேன். பாலசிங்கத்தை வலுசற்பத்தையும் மிதித்து போடுவேன். இப்படி திரும்ப 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 எல்லா சூழ்நிலைகளிலும் விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை எடுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்முடைய நம்பிக்கையை எடுத்துக்கொண்டு போய் தேவனிடத்தில் என்ன செய்கிறாங்க? காண்பிக்கிறாங்க. ஒன்று, அந்நிய பாஷையின் மூலமாக நாம் ஒன்றுமே அறியாமல் இருக்கும் பொழுது பேசும் பொழுது ஆவியானவர் நேர்த்தியாக நமக்காக என்ன பண்ணுறாரு? வேண்டுதல் செய்யலாம். நம்ம பெட்டிஷன் கரெக்டாக போய் சேர்ந்துருது. ரெண்டாவது, ஏஞ்சல்ஸ் நம்முடைய நம்பிக்கை என்ன செய்கிறாங்க? எடுத்துகிட்டு போய் தேவன்கிட்ட சொல்லி பதிலை பெற்றுக்கொண்டு வராங்க. அதையெல்லாம் தாண்டி அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன சொல்லுதுன்னா,
நலமானவைகளை பேசுகிற ரத்தம் இருக்குது, நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். இந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு என்னது தேவை, எப்படிப்பட்ட நிலையில் இவன் இருக்கான், இவனுக்கு என்ன நன்மை அவசியம் அப்படின்னு சொல்லி இந்த நன்மையானவைகளை தேவனிடத்தில் என்ன செய்யுது, பேசுகிறது. இப்போ வேதம் சொல்லுது இல்லையா, இப்போ நன்மையானவைகளை இந்த ரத்தம் கேட்கிறதுனால தான் வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. சில நேரங்களில் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நன்மையானதை பார்த்துட்டோம்னா, நம்ம ஜெபம் பண்ணி பதில் வந்துருச்சுன்னா உடனே நம்ம ஜெபத்தை மேன்மைப்படுத்துவோம். நான் பாருங்கள் விடாப்படியாக இப்படி ஜெபம் பண்ணேன், நான் இத்தனை மணி நேரம் இதுக்காக நான் அறிக்கை பண்ணேன், இதெல்லாம் செஞ்சேன், எனக்கு இதை கத்துற, அதனால் என்ன செஞ்சார், கொடுத்துட்டாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் மேலே ஒரு ரத்தம் இருக்க, அந்த ரத்தம் பரிந்து பேசினதை மறந்துடாதீங்க. உங்கள் ஜெபத்தை நீங்கள் நினைக்கிறீங்க, மேன்மைப்படுத்துறீங்க, நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னொன்று சொல்ல வேண்டியிருக்கிறது, எனக்கு நன்மை தேவை என்ற ஒரு நிலை வரும் பொழுது முதலாவதாக ரத்தம் எனக்காக என்ன செய்கிறது? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? எனக்கு நன்மை தேவை என்ற பொழுது ரத்தம் முதலாவது பரிந்து பேசுகிறது. அதனால தான் உங்க ஜெபம் போறதுக்கு முன்னாடியே உங்களுடைய தேவை என்னதுங்கிற பெட்டிஷன் போய் சேர்ந்துருது. ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஒரு அமைப்பு பாருங்க இந்த ரட்சிப்புக்குள்ள. அதனால தான் இயேசு சொல்றாரு, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை. அப்ப எனக்காக யார் பெட்டிஷன் போடுறது? எனக்காக ரத்தம் பரிந்து பேசி இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசி இருக்கிறார். இயேசு வலது பார்சத்தில் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் பிதாவினிடத்தில் பிரசன்ட் பண்ணியிருக்கிறாரு. எல்லா வேலையும் நான் ஏறெடுப்பதற்கு முன்பாகவே எனக்காக நடந்து விடுகிறது. அப்ப எனக்கு ரொம்ப நேர்த்தியா ஜெபம் பண்ண தெரியல அப்படின்னு நான் புலம்ப வேண்டியதில்லை. எனக்காக எதெல்லாம் நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டாலே போதும், பதில் வந்துடும். அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த அறிவு இல்லாததுனால தாங்க பிரச்சனையை. நானும் ஒழுங்காக ஜெபம் பண்ணலை, எனக்கும் ஜெபம் பண்ண தெரில, எனக்காக யாரும் ஜெபம் பண்ணலை, இல்லை என்னை யாரும் விசாரிக்கலை, அப்போ எனக்கு பதில் வராதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அதுதான் நம்முடைய ஜெபத்துக்கு மிகப்பெரிய தடையாகி விடுகிறது. நம் பதில் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது, இதெல்லாம் தடைகள். பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் எனக்காக பேசுகிறாரு, இயேசுனுடைய ரத்தம் எனக்காக பரிந்து பேசுகிறது. அந்த ரத்தம் நன்மையானது என்ன செய்யுது, எனக்காக தேவனிடத்தில் பேசிட்டே இருக்குது. இதுக்காக தான் தேவன் ஆவியானவரையும் அவருடைய ரத்தத்தையும் என் மேல் நினைச்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். நான் தெளிக்கப்படு ரத்தத்தினத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக விசுவாசிச்சோம்னா, சிம்பிளா ஒரு தேவையின் போது அப்பாட்ட என்ன கேட்குறோமோ அது மாதிரி எளிதாக பதில் என்ன செய்யலாம், கேட்டு வாங்கிக்கலாம். அப்போ பிதாட்ட ஏற்கனவே ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த பெட்டிஷன்லாம் ஏற்கனவே உங்களுடைய சமூகத்தில் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு, கரெக்டாக பெட்டிஷன் போட்டிருக்காங்க. எனக்காக ஆவியானவர் பரிந்து பேசியிருக்கிறார், எனக்காக ரத்தம் பரிந்து பேசியிருக்கிறது. ஆகவே நான் ரொம்ப வியாக்கியானமாக விளக்கமாக என்னுடைய கஷ்டத்தெல்லாம் விளக்கி சொல்லி தான் அவங்க புரிய வைக்கணும் இல்லை. ஏற்கனவே பெட்டிஷன் கொடுக்கப்பட்டிருக்கேன், அந்த பெட்டிஷன் அடிப்படையில் எனக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் பதில் கொடுங்க. சிம்பிளாக கேட்டு வாங்கிட்டு போயிடலாங்க. பதிலை தேவனிடத்திலிருந்து வெகு எளிதாக நாம் கேட்டு என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இந்த ரத்தம் நன்மையானவைகளை என்ன செய்கிறது, பேசுகிறது. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்திற்கு, இயேசுவினிடத்திற்கு என்று பார்க்கிறோம். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். இந்த ரத்தத்தினால ஒரு புது உடன்படிக்கை என்ன செய்யப்பட்டிருக்குன்னா உண்டாக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். புதிய உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தர் இயேசு தான். அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, மனுஷன் மேலே ரத்தத்தை தெளிக்கிறாரு. அப்புறம் தன்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் அங்கே கிருபாசனத்தின் மேலே என்ன செய்கிறாரு, தெளிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அந்த மத்தியஸ்தனாக ஆரோன் இருக்கிறார் இல்லையா. ஆனால் ஆரோன் என்ன செய்ய, தன்னுடைய பரிசுத்தத்துக்காகவும் ஒரு காலை என்ன செய்யணும், முதல்ல பலியிடணும். ஆனால் இயேசு என்ன பண்ணுறாருன்னா, அவருக்காக அவர் எதையுமே பலியிட வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர் பாவம் அறியாதவர், பாவத்தை செய்யாதவர், பரிசுத்தமான தேவகுமாரன், பரிசுத்தமாக இந்த உலகத்தில் பிறந்தவர். ஆனால் அவருடைய ரத்தத்தை அவரே சிந்தி மனுஷன் மேலேயும் தெளிக்கிறாரு, கிருபாசனத்து மேலேயும் கொண்டு போய் என்ன செய்கிறாரு, தெளிக்கிறார். இப்போது சில நேரங்களில் மனிதர்களுக்கு இந்த மூளை அறிவு ரொம்ப வேலை செய்யும். ஏன்னா இவர் ரொம்ப ஞானி பார்த்தீங்களா. உடனே நிறைய பேர் கேட்பாங்க, இயேசு ரத்தம் சிந்தின உடனே ரத்தம் உறைஞ்சி போயிருக்கும், அந்த ரத்தத்தை 3வது நாள் இயேசு எப்படி எடுத்துகிட்டு போயிருப்பார், இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு இவங்க. அதனால தான் நான் சொல்கிறேன்,
வேதத்தை உலக ஞானத்தினால படிச்சீங்கன்னா எல்லாமே முட்டாள்தனமான செய்யும் தெரியும். எல்லாமே முட்டாள்தனமாக நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எல்லாத்தையுமே உலக ஞானத்தின்படி ஆராய்ச்சி பார்க்கறது. உலகத்தில் என்ன நடக்குதோ அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். இதை தேவ ஞானத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். தேவன் எதையும் எப்படியும் செய்ய வல்லவர். ரத்தத்தை உறைஞ்சு போக பண்ண முடியும், உறைஞ்ச ரத்தத்தை லிக்விடாக மாற்றவும் முடியும். அவர் தேவன், அவர் மனுஷன் அல்ல. நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. தெய்வீகமான ஆவிக்குரிய காரியங்கள். அதனால தான் 1 கொரிந்தியர் 1 திரும்ப திரும்ப படிக்கணும். ஏனென்றால் உலக ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கினார் என்று பார்க்கிறோம். இவன் நினைச்சிட்டு இருக்க அந்த ரத்தத்தை எப்படி கொண்டு போய் தெளிச்சிருப்பார். இந்த ரத்தம் பூமியில் சிந்தி இருக்கும், அந்த ரத்தத்தை ஏதாவது தின்னுட்டு போயிருக்கும், ஏதாவது நடந்திருக்கும், காஞ்சி போயிருக்கும், 3 நாள் கழித்து வரும்போது என்னென்ன நடந்திருக்கும். இதெல்லாம் மனுஷீகமான மூளை. நான் சொன்னேன், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கூட நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆரோன் அந்த ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேலேயும் தெளிக்கிறாரு, கிருபாசனத்தின் மேலேயும் கிருபாசனத்து அண்டையில் என்ன செய்கிறாரு தெளித்தார் என்று பார்க்கிறோம். என்றால் ஒரு சால்வேஷன் கம்ப்ளீட் ஆகிறது எங்கே அந்த ரட்சிப்பு நிறைவேறி முடிக்கிறது என்றால் இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தோடு முடிஞ்சிடல. அவர் பாதாளத்துக்கு போயிட்டு உயிரோடு வந்து அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் கைகளால் செய்யப்படாத அந்த ஆசரிப்பு கூடாரமாகிய நித்திய உலகத்தில் போய் அந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய கிருபாசனத்தின் மேல் தெளிக்கும் பொழுதுதான் 2க்கும் லிங்க் உண்டாகுது. மனுஷனுக்கும் தேவனுக்கு இடையில அந்த தொடர்பு உண்டாகிறது. அது செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த உடன்படிக்கை ஒன் சைடு மாதிரி. உடன்படிக்கைனாவே ரெண்டு பக்கம் இருக்கணும். 2 பேருக்கும் நடுவில். இப்போ ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணும் பொழுது காளைகளையும் விதை புறாக்களையும் வெட்டி பாருங்க, அவன் 2 துண்டமாக்கி அங்கே வைக்கிறார் இல்லையா. அப்படி வச்சதுக்கப்புறம் இப்போ தேவன் அந்த 2 துண்டங்களுக்கு நடுவாக கடந்து போனார் என்று பார்க்கிறோம். இப்போ ஆக்சுவலாக உடன்படிக்கை பண்ணுற 2 பேரும் என்ன பண்ணணும்னா அந்த உடன்படிக்கையை சொல்லிட்டு அந்த ரத்தத்தின் மேலே நடக்கணும். உடன்படிக்கை ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும். அந்த ரத்தம் தன்மேல் படக்கூடிய அளவில் அந்த ரத்தத்தின் ஊடாக 2 பேரும் இந்த உடன்படிக்கையை சொல்லிட்டு இங்கிட்டு அங்கிட்டு போனால் அங்கிட்டு இருந்து என்ன செய்யணும் வரணும். இங்கே என்ன பண்ணிட்டாருன்னா ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி தூங்க வச்சுட்டு இயேசு மாத்திரம் அந்த உடன்படிக்கையை நடுவாக கடந்து போகிறார். இயேசு மட்டும்தான் அந்த உடன்படிக்கையை அந்த இடத்துல செய்கிறார். என்னன்னு கேட்டால் இயேசு அதாவது அவர் தேவனுக்கு தேவனாகவும் மனுஷனுடைய பிரதிநிதியாகவும் 2 பேருடைய ரெஸ்பான்ஸும் ஒரு இயேசுவின் மேலே இருக்கிறதுனால அந்த ஆவியானவர் அந்த மேகமாக அந்த துண்டங்களுக்கு நடுவாக கடந்து போய் அந்த உடன்படிக்கையை பண்ணுறார். உடன்படிக்கை முடிச்சதுக்கப்புறம் தான் ஆபிரகாம் எழுந்திருக்கிறார். நான் அவர் அந்த இடத்துல இருந்து அப்புறம் எழும்பி வந்து உடன்படிக்கை விசுவாசிக்கிறார். இப்போ புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை இயேசுவின் மூலமாக என்ன செய்யுது உண்டாகிறது. இப்போது மனுஷன் மேலே தெளிச்சாச்சு. தேவன் மேலே இந்த உடன்படிக்கை ரத்தத்தை அந்த இடத்துல கிருபாசனத்தின் மேலே தெளிக்கும் பொழுது தான் 2 பேருக்கு நடுவாக இவர் பிரதான ஆசாரியராக மத்தியஸ்தராக என்ன செய்கிறாரு இருக்கிறார். அந்த வேலையை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். ஆகவே 2 பேர் மேலேயும் இந்த ரத்தமானது தெளிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இப்போ இந்த தெளிக்கப்படுற ரத்தத்தை இயேசு எடுத்துகிட்டு போனாரா அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது தான் நம்ம யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்க வேண்டியிருக்கிறது. யோவான் 20ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் பாருங்கள். 17வது வசனம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்துக்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். பாருங்கள், ஒரு சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவள் இயேசுவனுடைய பாதத்தை அப்படியே தழுவி கொண்டாள். இயேசு அவளை கம்ஃபோர்ட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே யோவான் எழுதும் பொழுது ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். என்ன அப்படின்னா, மரியாள் இயேசுவை தொடும்படி, ஏன்னா கல்லறையில் இயேசுவை பார்க்கணுன்னு அதிகாலையில் ரொம்ப வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த வேளையில் இயேசு உயிர் தெழுந்துடுறாரு. உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி போகணும் அப்படின்னு நிலை இருக்கும் பொழுது மரியாள் அங்கே நின்று ரொம்ப அழுதுட்டு இருக்கிறாங்க. அழுதுகிட்டு இருந்த உடனே இயேசு என்ன பண்ணுறாருன்னா அந்த அந்த சால்வேஷனை நிறைவேற்றுறதுக்காக பரலோகத்துக்கு போகணுன்னு ஆயத்தப்பட்டு இருந்தவர் இந்த மரியாள் ரொம்ப அழுகிறத பார்த்துட்டு இந்த மரியாளுக்கு என்ன பண்ணுறாரு காட்சி கொடுக்குறார். மரியாள்கிட்ட பேசும்படி வரார். ஒரு சால்வேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இடையில இந்த சம்பவம் நடக்குது. அப்போ மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா இயேசுவை பார்த்த உடனே அவள் போதகரே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறா. போன உடனே இயேசு அவளை நோக்கி,
நீ என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. ஏன்னு கேட்டால், இப்போ பாதாளத்திலிருந்து வெளியே வந்துட்டார். இப்போ இந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவினிடத்தில் போய் என்ன செய்யணும்? அந்த ரத்தத்தை தெளிக்கணும். அப்போ தான் அந்த 2 பேருக்கு இடையில் அந்த உடன்படிக்கை கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இடையில இந்த பெண்ணு நின்றுட்டு இருக்கிறா. இந்த பெண்ணுக்கு சரி அழுகிறா, ஒரு அன்பின் சீஷியாக இருக்கா. இயேசு வந்து பாருங்க, அந்த அன்பினால் அவர் செய்ய இருந்த மிகப்பெரிய அந்த வேலையை கூட கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இந்த பெண்ணுக்கு என்ன செய்கிறாரு? காட்சி கொடுக்கிறார். தேவன் வந்து அன்பின் தேவன். அன்புனால் அவர் அசைக்க முடியும். எவ்வளோ பெரிய வேலை பாருங்க, சர்வலோகத்துக்கும் ஒரு ரட்சிப்பை உண்டாக்குற வேலையில் இருக்கிறாரு. சரி அழுது இருந்துட்டு போறா, அறியாமையில் அழுகிறான், போயிட்டு வந்து பதில் சொல்லுவோம் அப்படின்னு இயேசு என்ன செஞ்சிருக்கலாம்? போயிருக்கலாம் பாருங்க. ஆனால் போகலாம், அப்படி போகலை. ஏனென்றால் அவர் வந்து பாருங்க, அன்பினாலே அசைக்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். தேவனை வந்து பாருங்க, அன்பு கூறுதலினால்தான் நம்ம அவருடைய வசப்படுத்த முடியும். அவர் நம்ம பட்சத்தில் அவர் வரணும் அப்படின்னா நாம் அவரிடத்தில் காண்பிக்கிற அன்பு மிகப்பெரியது. அதை ரொம்ப மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பெண் அழுதுட்டு இருக்க பார்த்தோடனே அந்த சால்வேஷனை நிறைவேற்றுவதற்காக போனவர் திரும்பி வந்து, மரியாதை ஏன் அழுகிறா, யாரை தேடுகிறான்னு கேட்குறாரு. கேட்டு அவள்கிட்ட பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவர் தோட்டக்காரன் நினச்சி அவள் பேசுகிறா. அப்புறம் அதெல்லாம் தாண்டி தன்னை யார் என்று காண்பிக்கிறா. உடனே இவ போய் அவர் பாதத்தில் விழுந்து அவரை தொட்டு அவள் வணங்கணும்னு போகிறா. அப்போ உடனே சொல்கிறார் இயேசு, என்னை நீ தொடாதே, நான் இன்னும் பிதாவினிடத்தில் என்ன செய்யலை, ஏறி போல. ஏன்னா ஒரு சாங்டிஃபைடு ஒர்க்கு, ஒரு பரிசுத்த நிலையிலே. ஏன்னா ஆரோன் முதலாவது தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஜனங்களுடைய பரிசுத்தத்துக்காக இன்னொரு பலி என்ன செய்யணும், எடுத்துகிட்டு போய் செலுத்தணும். அப்போது இந்த இடத்துல வந்து இந்த தன்னையே அவர் பலியாக ஒப்பு கொடுத்து அவர் வந்து ஒரு பரிசுத்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறார். இப்போ இந்த இடையில வந்து இந்த பெண் வந்து, ஏன்னா இன்னும் வந்து சால்வேஷன் கம்ப்ளீட் ஆகாத வரைக்கும் மனுஷன் பாவியாக தான் இருக்கான். ரட்சிப்பு என்னன்னு செய்யலை, நிறைவேறி முடிச்சிடல. அப்போ என்ன சொல்கிறாரு, நீ என்னை தொடுவதினாலே ஒரு பாவம், ஒரு தீட்டு வராதபடிக்கு நீ என்ன செய்யாத, தொடாதே, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி, நான் வந்து என்னுடைய தேவனிடத்திற்கும் உங்களுடைய தேவனிடத்துக்கும், என்னுடைய பிதாவினிடத்திற்கும் உங்களுடைய பிதாவினிடத்துக்கும் ஏறி போகிறேன் அப்படின்னு போய் சீஷர்கள் இடத்துல என்ன செய்யுங்க, போய் சொல்லுங்கள், நான் திரும்பி வந்து காட்சி கொடுக்குறேன், நீங்கள் போங்க அப்படின்னு அவங்களை அனுப்பி விடுகிறார். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இயேசு அவருடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் பிதாவுடைய சமூகத்தில் அந்த கிருபாசன தண்டையில் தெளித்து இரு திறத்தாரையும் ஒன்றாக என்ன செஞ்சிருக்கிறாரு, மாற்றி இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது எபிரேயரில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் பாருங்க. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்கு உரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பாருங்க, எபிரேயரில் பரிசுத்த ஆவியானவர் இயேசு என்ன செய்து முடித்தார் என்பதை எழுதி வைத்திருக்கிறார். இந்த எபிரேயர் புஸ்தகம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கருகலான காரியங்கள், மனிதனுடைய புத்தி கெட்டாத காரியங்கள் எல்லாம் தொகுத்து எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். ஆனால் இதில் பியூட்டினஸ் என்ன அப்படின்னா, பைபிளில் எல்லா புஸ்தகமும் யார் எழுதினான்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த எபிரேயரை யார் எழுதினான்னு யாருக்கும் தெரியல. எபிரேயர் வந்து யாரால் எழுதப்பட்டது அதுக்குரிய ஹிஸ்ட்ரி தெரியல. ஆனால் நிறைய ஆழமான காரியங்கள்லாம், மறைபொருளான காரியங்கள் அந்த எபிரேயரில் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எழுதின ஆக்கியோன் யாருன்னு தெரியல. ஆனால் மிக முக்கியமான ஒரு புஸ்தகம் பாருங்கள். இங்கே ரொம்ப தெளிவுபடுத்தப்படுதில்ல, ரட்சிப்பு எப்படி நிறைவேறி முடிந்தது அப்படிங்கிறது இங்கே 9ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு. பாருங்கள், நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர் இயேசு யார்? பிரதான ஆசாரியர் மட்டும் இல்லை, என்ன பிரதான ஆசாரியர்? நன்மைகளுக்கு உரிய. இயேசுனுடைய ரத்தம் எப்படி பேசுது? நன்மையானவைகளை பேசுகிற. பாருங்க, நான் சொல்றேன், அதனால தான் சொல்றேன், கிறிஸ்தவம் என்றாலே ஃபுல் ஆஃப் குட்னஸ், நன்மைகளால் நிறைந்த வாழ்க்கை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் கிறிஸ்தவத்துக்கு வந்ததுலேருந்து ஒரே கஷ்டங்க, ஒரே இழப்புங்க, ஒரே தோல்விங்க. நான் சொன்னேன், அவர்கள் கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை.
புற மார்க்கத்திலிருந்து வர்றாங்க. வந்துட்டு அவங்க தேவனை, இயேசுவை, கிறிஸ்தவத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவம் என்றாலே முழுமையும் நன்மையால் நிறைந்தது. தீமைக்கு அந்த வாழ்க்கையில் இடமே கிடையாது. பாவியாய் வாழுகிற மனுஷன் பரிசுத்தமாய் மாற்றப்படுகிறான். அது எவ்வளோ பெரிய நன்மை! அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் எவ்வளவோ தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் மறுபடியும் 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 நன்மை 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 என்ற வார்த்தைகள் வருகிறதை பார்க்கிறோம். நன்மையான ஈவுகள்லாம் பரலோகத்திலிருந்து இறங்கி ஜோதிகள் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்று பார்க்கிறோம். இறங்கி வருது, பரலோகத்தில் உண்டாகி பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர், வேதம் சொல்லுது, பொல்லாதவர்களால் நீங்கள் உங்கள் நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் இல்லை. அவ பரிசுத்த ஆவியானவர்னாவே என்னது? நன்மைதான். இயேசுனுடைய ரத்தம் அது என்னது? நன்மைதான். வேதம் சொல்லுகிறது, நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். அப்போ கிறிஸ்தவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இயேசு நன்மையான ஈவுகளுக்குரிய பிரதான ஆசாரியர். இப்போ எல்லாம் வந்து பாருங்க, ஆவியானவர், இயேசு, இயேசுவின் ரத்தம், பிதா, எல்லாமே நன்மை 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 நன்மை. இந்த பரலோக வாழ்க்கையிலே தீமை என்பதே இல்லை. இதை நம்ம நல்லா விளங்கிக்கிட்டோம்னா கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்ம ஏராளமான நன்மைகளை அனுபவிக்க முடியும். நன்மை இருக்குங்கிறதே மனுஷனுக்கு விளங்கலை. பிசாசு என்ன நினைக்கிறான்னா, நீ கர்த்தர்ட்ட போயிட்டா ரொம்ப கஷ்டப்படுவ, ரொம்ப ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவ, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் டீப்பாலாம் போகாது, ரொம்பலாம் பயில் படிக்காத, இதெல்லாம் பிசாசுடைய பொய்கள். அவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம நன்மையை அடைந்து விடாதபடிக்கு நிறைய பொய்யை சொல்லி தேவனை விட்டு தூரமாக அனுப்பிச்சிடறான், வச்சிடறான். நான் சொல்கிறேன், அடிப்படையாக தெரிந்து கொள்ளுங்கள், நலமானவைகளை இயேசுடைய ரத்தம் பேசுகிறது. பரிசுத்த ஆவியானவரே வந்து பாருங்கள் நன்மையானவைகளை பேசுகிறாரு. அவர் நமக்கு தெரியாததெல்லாம் வாக்கு கடங்காத பெருமூச்சில் நினைச்சாரு, வேண்டுதல் செய்கிறாரு. இயேசு நன்மையான ஈவுகளுக்குரிய பிரதான ஆசாரியர். இவற்றை இருந்து நன்மையை மட்டும்தாங்க தருவார். இவர் வந்து நன்மையும் தீமையும் அல்ல. யோபு அறியாமையினால் பேசினார், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோன்னு கேட்டார். அப்போ என்னென்னா, அவருடைய விசுவாசம் என்னென்னா, கடவுள் நன்மையை தருவார், அப்புறம் திடீர்னு தீமையும் என்ன செய்வார், தருவார் அப்படின்னு அவர் நினச்சார். நான் சொல்கிறேன், அவர் தீமையான ஈவுகளுக்கு ஆசாரியனாகவே இல்லை. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு ஆசாரியனுடைய டியூட்டி என்ன அப்படின்னா, மனிதருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமை நிறைந்த இந்த வாழ்க்கையில் இவனுக்கு நன்மை செய்யும்படி பலியின் ரத்தத்தை எடுத்து இவன் மேல் தெளித்து, அதே பலியின் ரத்தத்தை இந்த மனுஷன் தான் அந்த ஆட்டை கொண்டு வந்திருக்கிறான், அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் கிருபாசனத்தின் மேலே தெளித்து தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு வந்து இந்த பாவியான மனுஷனுக்கு கொடுக்கிறது. இதுதான் மீடியேட்டருடைய வேலை. அவனே தீமை உள்ளவனா இருக்கிறான். இப்போ இந்த ஆசாரியனு போய் தேவன்ட்ட, ஆண்டவர் ஒரு பாவி வந்திருக்கான், அவனுக்கு என்ன அடி போடலாம், இல்லை அவனுக்கு என்ன தீமை செய்யலாம், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்க அப்படின்னு போய் கேட்டுட்டு வந்து தண்டனையை கொடுப்பது ஆசாரியனுடைய வேலை அல்ல. ஆசாரியனுடைய வேலையே பரிந்து பேசுதல் தான். நன்மையை வாங்கி கொண்டு வந்து இந்த ஜனத்துக்கு கொடுப்பது. இதனால தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான ஈவுகளுக்கு உரிய பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. அப்போ இயேசு ஒரு நாளும் தேவன்கிட்ட இருந்து ஆக்கினை தீர்ப்ப, தண்டனையை, தீமையை வாங்கி எனக்கு கொடுக்க போகிறதே கிடையாது. வேதம் அதனால தெளிவாக சொல்லுது, அவர் வந்து உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பாமல் உலகத்தை ரட்சிக்கிறதற்காகவே என்ன பண்ணாராம், அனுப்பினார், குமாரனை அனுப்பினார். அப்போ ஆக்கினை தீர்ப்பு அல்ல. அப்போ பரலோகத்திலிருந்து வருகிற எல்லாமே நன்மை மட்டும்தான் அங்கேருந்து என்ன செய்யுது, வருகிறது. நிறைய நேரங்களில் தீமையை வாழ்க்கையில் அனுபவித்த உடனே இதுவும் கடவுள் தான் அனுப்பியிருக்கிறாருன்னு சிலர் நினச்சிக்கிட்டு தான் யோபு மாதிரி என்ன செய்கிறாங்க, நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ, அவர் தான் இதெல்லாம் கொடுக்குறாரு, அவர் தான் என்னை இப்படி பாடுபடுத்துகிறாரு அப்படிங்கிறது மாதிரி மனிதர்கள் எண்ணுகிறதை பார்க்கிறோம். நான் சொல்கிறேன், நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும், நம்ம நிறைய மாறணும். ஒன்லி குட்னஸ் அண்ட் மர்சி ஷால் ஃபாலோ அஸ். நம்மளை வந்து நன்மையும் கிருபையும் மட்டும்தான் என்ன செய்யும். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? சங்கீதக்காரன் தாவீது நம்பினாருங்க.
அதனால தான் சங்கீதத்தில் அவர் சொல்லும்போது ஜீவனுள்ள நாளெல்லாம் நிச்சயமாகவே, அங்கே ஆங்கிலத்தில் ஆம்பிளிஃபைடு மொழிபெயர்ப்பு வரும்பொழுது ஷூர்லி ஒன்லி அப்படிங்கிற 2 வார்த்தைகள் வருது, தமிழில் இல்லை. அதாவது நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் மட்டுமே என்னை தொடரும். ஒன்லி. அப்போ தீமை என்ன செய்யாது என்னை. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? இயேசு, எல்லாம் சொல்லுங்க, இயேசுனுடைய ரத்தம் என் மேல் இருந்து நன்மையானவைகளையே பேசுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எனக்காக நன்மைக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளுடன் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். இயேசு நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராக வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். பிதாவானவர் எனக்கு இன்னது தேவை என்பதை முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். ஆகவே நான் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை மட்டுமே எதிர்பார்க்கிறேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. குட்னஸ் குட்னஸ் குட்னஸ், ஆல்வேஸ் குட்னஸ் தான். தீமை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில இல்லை. உடைய கண்கள் திறக்கப்படணும். நன்மையும் தீமையும் மாறி மாறி செய்கிறவர் தேவன் அல்ல. தீமைகள், அழிவுகள், கொள்ளைகள், எடுத்துக்கொள்ளுதல், பறித்துக் கொள்ளுதல், இதெல்லாம் பிசாசனுடைய வேலை. தேவன் நன்மையை அலை அலையாய் நம்மை நோக்கி வரவிடுகிறவராக இருக்கிறார். இதுக்கு தாங்க அவர் ரத்தம் சிந்தினாரு. இப்ப நான் வேண்டிக் கொள்றதுக்கு முன்னாடியே பிதாவுக்கு இன்னது தேவை என்பது அவர் என்ன செய்திருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். அதனால கிறிஸ்து வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராக கையினால் செய்யப்பட்டதாக இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல. இப்ப இயேசு இந்த பாவ நிவாரண பலி பண்ண போறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு காய்பா தான் பிரதான ஆசாரியர் இல்லையா. காய்பா தேவாலயத்தில் உட்காந்துருக்கார். இயேசு போய் அங்கே போய் நான் பாவ நிவர்த்தி செய்யறதுக்கா என் ரத்தத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னால் கூட இயேசுவே அந்த ஆலயத்துக்குள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. பாருங்க, அவர் தான் தேவாலயம், அவர் தான் வார்த்தை, அவர் தான் தேவன். ஆனால் பூமியில் கட்டி வச்சிருந்த ஆலயத்துக்குள்ள அவருக்கே இடம் இல்லை, அவருக்கே இடம் இல்லை. இன்னைக்கு நிறைய சபைகள் தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்குங்க. அங்கே இயேசுக்கே இடம் கிடையாது. அங்கே என்னன்னா ஜாதிக்கு தான் இடம். எங்கள் ஜாதிக்காரன் மட்டும் உள்ள வான்னு சொன்னால் இயேசு அங்கே உள்ளே வர மாட்டார். இவன் கிறிஸ்தவன் போட்டிருக்கிறான். ஆனால் அங்கே இருக்கு இந்த குறிப்பிட்ட ஜாதிக்காரருக்கு மட்டும், இதுக்கு மட்டும் பாத்தியப்பட்டது. அப்பா என்ன சொல்லுவார் இயேசு, அப்பா நீ ஒரு காய்வா மாதிரி இந்த இடத்த பிடிச்சிட்டு உட்காந்துருக்க, வச்சுக்க, நான் வரல அங்கே அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவார், இவர் போயிடுவார். அதுதான் அங்கே நடந்துச்சு. இங்கே காய்பா தேவாலயத்தை பூட்டி என்ன செய்கிறாரு, சாவியை வச்சுக்கிறாரு. அவர் யாரையும் விட மாட்டேன் அப்படின்னு. இப்போ இயேசு போய் இந்த சிருஷ்டி சம்பந்தமான இந்த கூடாரத்தின் வழியாக, இந்த ஆசரிப்பு கூடாரம் இல்லை, இந்த தேவாலயத்தின் வழியாக போய் நான் ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய போறையா, நான் தான் தேவகுமார், ஏன் ரத்தத்தை சிந்திட்டு மரித்து உயிரோடு வந்திருக்க சொன்னா கூட இந்த காய்பா உள்ள என்ன செய்ய மாட்டாரு, விட்டுருக்க மாட்டாரு. அப்போ இயேசு தேவன் என்ன பண்ணாருன்னா, ஏய் இதெல்லாம் நிழல், நெஜ கூடாரம் அங்கே இருக்கு, நீ உங்களுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அங்கே என்ன செய்யணுதா கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் மோசே மூலமாக, எலியாவின் மூலமாக மறுரூப மலையிலே அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை குறித்து பேசுகிறாங்க. இந்த சால்வேஷனை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும், மரிக்கணும், பாதாளம் போகணும், மறுபடியும் எழுப்பப்படணும், கல்லறை திறக்கப்படும், மறுபடியும் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவுடைய சமூகத்தில் என்ன செய்யணும், கிருபாசனத்தாண்டியை தெளித்து இரு திறத்தாரையும் ஒன்றா என்ன செய்யணும், மாற்றணும். இவ்வளோ ஒர்க் இருக்கு. இதை எப்படி நேர்த்தியாக செய்யணும் அப்படிங்கிறது தான் மறுரூப மலையிலே மோசையின் மூலமாக, எலியாவின் மூலமாக இயேசுவின் இடத்துல ஒப்புவிக்கப்பட்ட அந்த கன்சல்டேஷன் இங்கே நடக்கலையா. சீஷர்லாம் போயிருக்கும் பொழுது அப்படியே பெரிய மேகம் அவங்க மேலே ஒரு வெண்மையான மேகம் இறங்குது. சீஷரெல்லாம் பயத்தில் விழுந்துடுறாங்க, பார்க்க முடியல. ஆனால் அந்த மேகத்துக்குள்ளாக இயேசு போகிறாரு. அங்கே மோசை எலியாவும் காணப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்வாரியில் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை குறித்து கன்சல்ட் பண்ணாங்க, சொன்னாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ அது கரெக்டாக இயேசு பண்ணுறாரு. இப்போ கைகளால் செய்யப்பட்ட இந்த கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரம், ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டேபர்னக்கிள் இருக்கிறது, ஒரு சரியான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கூடாரம், ஒரு டேபர்னக்கிள். அது நித்திய உலகத்தில் இருக்கு. இப்போ இயேசு என்ன பண்றாருன்னா, இங்கிருந்து இந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அங்கே போறாரு. இப்போ வேதம் சொல்லுது, வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல,
இந்த ஆசாரியனை என்ன கொண்டு போனா உள்ளே போகும்போது வெள்ளாட்டு கடா ரத்தத்தை இளங்காலை ரத்தத்தை எடுத்து போய் அங்கே தெளித்து ஒரு டெம்பரரியாக அந்த பழைய உடன்படிக்கையின்படி இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருந்தது. புதிய உடன்படிக்கை வந்து தற்காலிகமானதல்ல, நிரந்தரமானது. எல்லாம் சொல்லும், புதிய உடன்படிக்கை தற்காலிகமானதல்ல, அது நிரந்தரமானது. அதனால தான் ஒரு தடவை நீங்கள் இந்த தெளிக்கப்பட்ட ரத்தத்தில் வந்துட்டீங்கன்னா இந்த உலகத்தை தாண்டி போகிறது வரைக்கும் நீங்கள் மறுபடியும் ரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரு விஷயிலேயே இந்த உடன்படிக்கை வந்து நிரந்தரமாய் ஸ்தாபிக்கப்பட்டு விடுகிறது. இது டெம்பரரி அல்ல. பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டெம்பரரி, நிழல். அப்பப்போ அவன் என்ன செய்யணும், பலியை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பான். செலுத்தினவனே செலுத்துவான். ஆசாரியனே வருஷந்தோறும் தனக்காகவும் செலுத்தணும், மக்களுக்காகவும் செலுத்தணும். அப்போ ஆரோனும் தனக்காக திரும்ப 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 என்ன செய்யணும், பலிகாலையை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்யணும், தெளிக்கணும். அப்புறம் அந்த மாம்சத்தை போய் சுட்டரிக்கணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இயேசு சிலுவையில் பாடிப்பட்ட பொழுது நிரந்தரமாக அதை செய்து முடித்து விட்டார். நிரந்தரமாக பெர்மனண்ட்டாக முடிச்சிட்டார். அதனால தான் அவர் பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் இளங்காலை வெள்ளாட்டு கடாய் இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே. இப்போ அதான் நான் சொன்னேன், இயேசு சிலுவையில் சிந்திட்டு 3 நாள் கழிச்சு வர்றாருங்க. இந்த ரத்தம் எங்கே கலெக்ட் பண்ணப்பட்டிருந்தது, இந்த ரத்தம் எங்கே வைக்கப்பட்டிருந்தது, இதெல்லாம் நம்முடைய புத்திக்கு எட்டாது. அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் எங்கே பாதுகாக்கப்பட்டது, எங்கே எடுத்து வைக்கப்பட்டது நான் சொல்கிறேன். அதனால தான் இந்த சால்வேஷனில் வந்து இயேசு சிலுவையில் நிறைவேற்றும் பொழுது சப்ஸ்டியூட்டாக நிறைய காரியங்கள் நடக்குது, ஆவிக்குரிய காரியங்கள் நடக்குது. பிதா அந்த காரியங்களிலே வந்து இயேசு இடத்துல பேசினதை பார்க்கிறோம். அந்த 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரைக்கும் அந்தகாரம் என்ன செஞ்சு உண்டானது. அந்த அந்தகாரத்தில் தேவன் வந்து அந்த கார் இருளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் மனுஷனுடைய கண்களுக்கு புலப்படாமல் வந்து இயேசுவின் மேலே நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். அப்போ அங்கே பிதா வந்தார், ஏஞ்சல்ஸ் வர்றாங்க. இந்த ரத்தமெல்லாம் எங்கே சேமிக்கப்பட்டதுன்னு தெரியல, எழுதப்படலை. பட் இயேசுனுடைய ரத்தம் என்ன செய்யப்படுகிறது, கலெக்ட் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு மரித்ததுக்கப்புறம் தன்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாரு, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக பிரவேசிக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இப்போ வந்து பாருங்க, அந்த நித்திய மீட்பு இயேசு உள்ளே பிரவேசிப்பதற்கு வழியாக இந்த இவங்க ஆசாரியர்கள் எவ்வளவுதான் தேவாலயத்தை பாதுகாத்துட்டு இருந்தாலும் திரைச்சீலை என்ன பண்ணுச்சு, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2 அனுசரிச்சு கிழிஞ்சிச்சு. யாருங்க கிழிச்சு விட்டது? இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் திங். நிறைய காரியங்கள் ஏஞ்சல் சொல்ல வந்திருக்கலாம், நிறைய காரியங்கள் நடக்குது. இவன் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக உள்ளே விட்டுறக்கூடாது இயேசுன்னு சொல்லி ஆலயத்தை செஞ்சுருக்கான், பூட்டி வச்சுக்கிட்டு நான் தான் ஆசாரியன் இருக்கான். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய வாசலை என்ன பண்ணிடுச்சு, படார்னு திறந்துருச்சு. இப்போ இயேசு உள்ள வரலாம். ஆனால் இயேசு அந்த கைகளால் செய்யப்பட்ட கூடாரத்துக்குள்ள போல, அது ஒரு நிழல். இப்போ என்னன்னா இயேசுவுக்கு அங்கு பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வாசல் திறக்கப்பட்டிருக்கு, பலி செலுத்தப்பட்டாகி விட்டது. இப்போ இந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு இந்த ரத்தத்தினால வரும் பொழுது இந்த ரத்தத்துக்கு உள்ளே வருவதற்கு தடை என்பதே இல்லை. பழைய ஏற்பாட்டு ஆசாரி எப்படி தெரியுமா போவான், திரைச்சீலையை விலக்கிட்டு போவான். உள்ளே போகும்போது என்ன செஞ்சுட்டு போவான், திரைச்சீலையை விலக்கிட்டு உள்ளே போகணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிருபாசனத்தை வந்து அவன் ரொம்ப தெளிவாக பார்த்துடக்கூடாது, பார்க்க முடியாது. ஏனென்றால் அந்த கிருபாசனத்தின் மேலே தேவ பிரசனம் இருந்தது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா முதலே வந்து சுகந்த வர்க்கத்தை தேவனுக்கென்று பலியாக உண்டாக்கின அந்த சுகந்த வர்க்கத்தை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நிறைய அந்த புகை எழும்பும்படி கொளுத்திடுவாங்க. இவன் போய் இவனுக்கு கிருபாசனத்திலாம் தெளிவாலாம் பார்க்க முடியாது. இவனுக்கு தெரியும் இந்த இடத்துல தான் கிருபாசனம் இருக்குன்னு. ஏனென்றால் அந்த அடையாளம் தெரிறதுக்கு தான் அந்த கிருபாசனத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய தண்டுகள் லேசாக இந்த திரைச்சீலையை முட்டி கொண்டு வெளியே இந்த இடத்துல தான் இருக்குன்னு காண்பிக்கிற அளவுக்கு வெளியே நீட்டப்பட்டதாக இருக்கும். திரைச்சீலை மூடி இருந்தாலும் இந்த 2 கம்பு தான் இருக்குது, இதுக்கு நடுவால் தான் இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குது. இதெல்லாம் அவனுக்கு தெரியும். அதனால் ஒரு அனுமானமாக அவன் உள்ளே போய் என்ன செய்யணும், அதை தெளிச்சிட்டு வர முடியாது. போய் தெளிவாலாம் எதையும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி வந்து அங்கே அந்த மகிமை உண்டாகும்படியாக உள்ள வந்து நிறைய தூப வர்க்கத்தை கொளுத்துவார்கள். இப்படி நடுங்கிட்டு பிரதான ஆசாரியம் போயிட்டு வரணும். இன்னும் காலப்போக்கில் சொல்றாங்க, அங்கே எல்லாம் எழுதப்படலை. பிரதான ஆசாரியன் போகும்போது காலில் ஒரு கயிறை கட்டிட்டு உள்ள போவானா. என்னன்னு கேட்டால் அவனுடைய பலி அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் அவன் அங்கே செத்து போயிடுவான்.
இப்போ அவனை போய் யார் தூக்குறது? உள்ளே போய் பக்கத்தில் நெருங்க முடியாதே. பழைய ஏற்பாட்டு நாட்களில் தேவன் அவ்வளோ பெரிய பரிசுத்தத்தின் அடையாளமாக இருக்கிறாரு. அப்போ கயரை வச்சு இவன் நினச்சிடுவாங்க, வெளியில் இழுத்துருவாங்க. ஏன்னா அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்குவாங்கன்னா, ஆரோனுடைய சரீரத்தில் சுற்றிலும் மாதுளம் பழமும் மணிகளும் இருக்கும். அவன் நடந்தானாவே அந்த சவுண்ட் நினச்சிட்டு இருக்கும்ல, கேட்டுகிட்டே இருக்கும். ஒரு மெல்லிய சத்தம் அங்கே ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ சத்தமே கேட்கலைன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், இழுத்துருவாங்க வெளியில். அப்போ இப்படியெல்லாம் பயந்தார்கள். ஆனால் இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்ட உடனேயே இப்போ இவர் திரைச்சீலை விலக்கிட்டு உள்ளே போயிட்டு மறுபடி மூடி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2 அணைச்சிச்சு. அப்படியே ஓப்பன் ஆகி இப்போ இயேசு அவர் கிருபாசன தண்டையில் போகும்பொழுது சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணிட்டதுனால ஒன் மோர் டைம் இந்த ஸ்கிரீன் அங்கே அவசியம் இல்லாமல் போய்விட்டது. இந்த திரைச்சியில் அவசியம் இல்லை. அதனால தான் அதை கிழித்து போட்டார் தேவன். 2 அணைச்சிச்சு, கிழித்து வழி உண்டாக்கினது. இயேசு தன்னுடைய ரத்தத்தினாலே உள்ளே பிரவேசிப்பதற்கு அங்கு மிகப்பெரிய ஒரு வழி உண்டாகிறது. இயேசு அங்கே அந்த ரத்தத்தோட உள்ளே பிரவேசித்து நித்திய மீட்பு உண்டு பண்ணார்னா அங்கே போய் அந்த கிருபாசனத்து மேலேயும் கிருபாசன தண்டையிலையும் தெளிக்கிறார். கிருபாசன தண்டை மேலேயே தேவன் விட்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ தேவன் அங்கே விட்டிருக்கிறார், அந்த கிருபாசனத்து மேலே தெளிக்கிறார்னா இப்போ இந்த உடன்படிக்கையின் ரத்தம் பிதாவின் மேலும் படுகிறது, பாவியாகிய மனுஷன் மேலும் படுது. பாருங்க, நம்மளையும் பிதாவையும் ஒன்றாக இந்த ரத்தம் என்ன செய்யுது? இணைக்குது. பாருங்க, இந்த ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை என்ன பண்ணுதுன்னா தேவாதி தேவன் மேலும் தெளிக்கப்பட்டது, பாவியான மனுஷன் மேலையும் தெளிக்கப்பட்டது. ஆகவே இந்த இரத்த தண்டையிலே நீங்கள் வந்திருப்பதை மிக மிக மேன்மையான சிலாக்கியமாக எண்ண வேண்டும். உலகத்துக்கு இந்த மேன்மை தெரியல. அவன் இயேசுனா மதம்னு நினைக்கிறான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், இயேசு என்றால் இரத்தத்தினாலே நமக்காக புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி தேவனோடு நம்மை கொண்டு போய் இணைத்தவர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த இணைப்பை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த இணைப்பை நன்றாக புரிந்து கொண்டால் நிறைய வெற்றியை நீங்கள் எளிதாக பெற்றுக்கொள்வீர்கள். சாத்தானை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நிறைய நேரங்களில் பாருங்க, இந்த என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மனிதர்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளாததுனால கடந்த வாரத்தில் கூட ஒரு மினிஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு போயிருந்தேன். ஒரு பாப்பாவுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இயேசு ஏற்றுக்கொண்டேங்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு டீமனிக் அப்ரெஷன், பிசாசின் ஆவி அப்பப்போ தொந்தரவு பண்ணுது. அவங்க ராத்திரியில் அவங்களே சொல்கிறாங்க, நான் திடீர்னு அலறி கத்துவேன், அதனால் என் பக்கத்தில் யாரும் வரமாட்டேங்கிறாங்க, என் பிள்ளை கூட சின்ன குழந்தையா இருக்குது, அது கூட இப்போ வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய நரம்பு மண்டலம்லாம் தளர ஆரம்பித்து அப்படி நடுங்க ஆரம்பிக்குது. எதையும் சரியாக செய்ய முடியல. அது சரியாக செய்யணும்னு ட்ரை பண்ணுது கொஞ்சம் உணர்வு நல்லா இருக்கும்போது. ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நடந்துகிட்டே இருக்கிறத பார்க்குறோம். நான் அப்புறம் அவங்களுக்காக உட்காந்து மறுநாள் வர சொல்லி அவங்களுக்காக ரொம்ப நேரம், ஒரு 3-4 மணி நேரம் மினிஸ்ட்ரி பண்ணேன், ஊழியம் செய்தேன். நீ இப்படிலாம் செஞ்சேன்னா அதை விட்டு வெளியே வரலாம், இப்படிலாம் நீ இதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய காரியங்களெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வந்தேன். நிறைய நேரங்களில் பாருங்கள், நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்ற அறிவில்லைனாவே நிறைய ஃபெயிலியர்ஸு கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் நினைச்சிருது வந்துடுது. ஏங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், இந்த ஆவி எப்படி வேலை செய்ய முடியுமா? செய்யுதில்லை. உலகத்தில் பார்க்குறோம்ல, கிறிஸ்தவர்கள் என்ற மனிதர்களுடைய வாழ்வில் இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்குறோம்ல. அதனால தான் வேதம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. நீ கதவை திறந்து வச்சா தெருவில் ஒரு நாய் உள்ள என்ன செய்யும்? வரத்தான் செய்யும். நீ கதவை திறக்காத, கதவை பூட்டு, எங்கெல்லாம் அடைக்கணுமோ எந்த கதவுகளெல்லாம் நீங்கள் பூலோகத்தில் பூட்டுவீர்களோ அதெல்லாம் வானமண்டலத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? பூட்டப்பட்டிருக்கும். பிசாசு உள்ள என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாது. நீ கதவை பூட்டாமல் திறந்து போட்டீங்கன்னா வானமண்டலத்தில் இருக்க பொல்லாதவிகளின் சேனைகள் உள்ள என்ன செய்யும்? வேலை செய்யும். அப்போ நம்ம பூட்ட வேண்டியதை பூட்டணும், திறக்க வேண்டியதுக்கு திறக்கணும். நம்ப வேண்டியதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டியதை விசுவாசிக்க வேண்டும். நிறைய பேருக்கு இந்த ரத்த பாதுகாவலை குறித்த வெளிச்சம் இல்லாததுனால, இந்த அறிவு இல்லாததுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படியே பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றாங்க. அந்த பொல்லாத ஆவிகள் அவங்கள பாடாப்படுத்துது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என் நரம்பு மண்டலத்தை அப்படியே பாருங்கள், பிரெயினை கேப்சர் பண்ணுறான்.
பிரெயின் ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நர்வஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகாது, நரம்பு தளர்ச்சிகள் வர ஆரம்பிக்கும், நல்லா இருப்பீங்க, சத்தாக இருப்பீங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கும் டாக்டர்கிட்ட போனால், ஆனால் அவங்க கை கால் நடுங்க ஆரம்பிக்குது, எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் எண்ணங்களிலே பிசாசு அவர்களை பிடித்து விடுகிறான். அப்ரசிவ் ஸ்பிரிட், அப்படியே மனதில் அழுத்தத்தை கொடுக்கிற ஒரு ஆவி. அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம், மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக விழித்து இருங்கள். தெளிந்த புத்தி தாங்க நம்மளை வாழ வைக்க போகுது. அதுதான் நான் சொல்கிறேன், இயேசுடைய ரத்தம் நன்மையானதை பேசுது. இயேசு நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நன்மையான ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகள் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நன்மையான எந்த ஈவும் பரலோகத்தில் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் அப்பாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர் நமக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆக இதெல்லாம் விட்டு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இயேசு ஒரு நல்ல நித்திய மீட்பை என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்காக உண்டாக்கி இருக்கிறார். எபிரேயர் 9:22 சொல்லுகிறது பாருங்க, வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் 9:22, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எது இயேசுவினுடைய மரணத்தை அவசியமாக்கிட்டு என்றால், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் இயேசுவினுடைய மரணத்தை அவசியமாக்கிற்று. அவர் ரத்தம் சிந்தவில்லை என்றால் எனக்கு பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே அவர் கண்டிப்பாய் எனக்காக சிலுவையிலே மரிக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு உண்டானது. ஆகவே தான் இயேசு சிலுவையில் நினைச்சாரு, மரித்தார். அவருடைய அந்த இரத்தத்தினால தான் கொஞ்சம் குறைய நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாமே இரத்தத்தினால தான் நினைச்சப்படுகிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறது. அப்படி வேதம் சொல்லுது. 23 பாருங்க, ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலியினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. இப்போ தேவாலயம் இருந்துச்சு, அங்கே எல்லாமே சாயல் பரலோகத்தில் எப்படி இருக்கோ அதனுடைய நிழல் போன்ற வடிவில் தான் தேவாலயம் என்ன செய்யப்பட்டது, அமைக்கப்பட்டது. எல்லாமே அந்த சாயலின் படியானது. அப்போ இந்த சாயலின் படியாக இருக்கிற எல்லாமே எதனால் சுத்திகரிக்கப்பட்டது, இரத்தத்தினாலே. அதனால தான் நான் சொன்னேன், இந்த உடன்படிக்கை என்பது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரத்துக்கும் இந்த உடன்படிக்கை பொருந்ததாக இருக்கிறது. ஆரோன் அந்த இரத்தத்தை எடுத்து மனிதன் மேலே தெளித்தான், தேவனுடைய கிருபாசனத்தின் மேலே தெளித்தான், கிருபாசனத்து அண்டையில் தெளித்தான், அந்த ஆசரிப்பு கூடாரம் முழுவதிலும் என்ன செய்தான், அதை தெளித்தான். 3 காரியங்கள் நம்ம பார்க்குறோம் அந்த பழைய ஏற்பாட்டு நாட்கள் ரத்தம் தெளிக்கப்பட்ட பொழுது. அப்போது அந்த ரத்தத்தினால இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லாமே என்ன செய்யப்படுது, சுத்திகரிக்கப்படுகிறது. எல்லாமே ரத்தத்தினால தான் சுத்திகரிக்கப்படுகிறது. இப்போ இதெல்லாம் நிழல் போல இருக்குது. சாயலான இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் இருக்கிறவைகளோ இது சாயல். அதனால ஆட்டுக்குட்டி, வெள்ளாடு, இளங்காலை இதோட ரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டது, சுத்திகரிக்கப்பட்டது. இப்போ பரலோகம் நிஜம். அப்போ ஒரிஜினலாக இங்கே எது சிந்தப்பட வேண்டுமோ அது என்ன செய்யப்படணும், சிந்தப்படணும். இது இங்கே ஆட்டுக்குட்டி ரத்தமோ வெள்ளாட்டு ரத்தமோ இளங்கால ரத்தமோ கொண்டு போய் என்ன செய்ய முடியாது, பரலோகத்தில் இயேசு கொண்டு போய் செலுத்த முடியாது. ஆகவே தன்னுடைய சொந்த ரத்தத்தையே எடுத்துக்கொண்டு இங்கே போறார். பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினாலே செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்திலே பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்து இருக்கிறார். பாருங்க, அவர் என்ன பண்ணார்னா, இந்த காய்பா நிர்வகித்து கொண்டிருந்த தேவாலயத்துக்கு போகாம நிஜ தேவாலயத்துக்கு என்ன செய்கிறார், இதை எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போய் அங்கு மெய்யான ஒரு பாவ நிவாரண பலியை செலுத்தி அவர் பிரதான ஆசாரியராக என்ன செஞ்சாராங்க, வீற்றிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே இயேசுவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய இரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது அல்லது பூசப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எப்பொழுதும் விசுவாசிப்போம். இந்த இரத்தத்தை பூசி நம்மை இந்த உடன்படிக்கையின் கீழே கொண்டு வர்றதுக்காக தான் இயேசு 33 ஆண்டு காலம்
இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் செய்தார். அதனுடைய ஃபைனல் என்னன்னா, இந்த பிளட் வந்து நம்ம மேலே என்ன செய்யப்பட வேண்டும்? சிந்தப்பட வேண்டும், பூசப்பட வேண்டும். இதுதான் அவர் இவ்வளோ வேலை செஞ்சார். நிறைய அற்புதத்தை நடப்பிச்சார், உபதேசம் பண்ணார், நிறைய காரியங்களை செஞ்சுட்டே வரார் இல்லையா? அவர் சாகிறதுக்கு முன்னாடி கூட இந்த பஸ்காவை புசிக்க நான் ஆசையாக இருந்தேன்னு சொல்லி அவருக்கு அப்போ கூட ஒரு பஸ்காவை என்ன செய்கிறாரு? அவர் அனுஷ்டிக்கிறாரு, எல்லாத்தையும் செய்து காமிக்கிறாரு. இது எல்லாத்தையும் எதுக்கு செய்தார்னா, இதனுடைய முடிவு என்னன்னா, நான் மரித்த பிறகு என்னுடைய ரத்தம் உங்கள் மேலும் கிருபாசனத்தின் மேலும் கைகளால் செய்யப்படாத ஆசரிப்பு கூடாரமாகிய நித்திய அந்த ராஜ்யத்தில் உள்ள அந்த ஆலயத்திலும் கொண்டு போய் என்ன செய்யப்பட போகுது? தெளிக்கப்பட போகிறது. இதன் மூலமாக ஒரு புதிய உடன்படிக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட போகிறது, புதிய உடன்படிக்கை உருவாகிறது. அந்த புதிய உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்வழிக்க போகிறது. அதுக்காக அந்த உடன்படிக்கையை கொடுக்கறதில்ல, அதை நாம் புரிந்து கொள்றதில்ல, நம்ம கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இயேசு இவ்வளோ வேலைகளை என்ன செஞ்சார்? செய்தார். எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போம், கண்களை மூடி அப்படியே தேவனை நோக்கி பாருங்கள்.